GTA வைசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்மளால் நிறைய ஹார்டஸ்டான மிஷன்ஸை பார்க்க முடியும். அந்த வரிசையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹார்டஸ்டான மிஷன்ஸ் அண்ட் அதை எப்படி முடிக்கணும் போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாஸ்டஸ்ட் போட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டியாஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிஷன். இந்த மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி சைடு, அதாவது இந்த இடத்துலேருந்து இன்னொரு டாக்ஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட் போட் எடுத்துகிட்டு போயிட்டு டியாஸோடைய மேன்ஷன் பக்கத்தில் போயிட்டு கொண்டு வரணும். இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரூத்லெஸ்ஸான மிஷன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ பாருங்களேன், இந்த மிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணும்போது ட்ரிகர் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டியாஸோடைய மேன்ஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்னஸ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டாக்ஸுக்கு நீங்கள் டப்புன்னு போங்க. ஸோ இப்போ அந்த மிஷனில் இப்போ என்னென்னா, அந்த டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபாஸ்டஸ்ட் போட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்டு. அந்த சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் நிற்கவே செய்யாதீங்க, அவனுக்கு சுட்டாலும் கவலையே இல்லை. ஆனால் அந்த மிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஆர்மர் அண்ட் ஹெல்த் எல்லாம் மட்டும் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வருதா இந்த கார்னருக்கு போய்ட்டு உங்களுடைய என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கீபோர்டில் ப்ளே பண்ணுறீங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ராக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது வண்டிக்குள்ளே ஏறும்போது என்ட்ராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே ஏறுற பட்டனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவாட்டே அப்படி இறங்கிரும். ஸோ இதுக்கு நீங்கள் போயிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி அதில் போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணி பாதி ஆர்மர் ஹெல்த் எல்லாமே தீர்ந்து நிறைய பேர் மிச்சமாக எல்லாருமே அவுட் ஆனதாங்க மிச்சம். அண்ட் அதுலேயே வேறு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் வாண்டட் லெவலும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஒரு மிஷனாக தாங்க இருக்கும். ஸோ இது பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு. ஸோ டப்புன்னு முடிச்சிடலாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நான் சொல்ல போகிற மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரூத்லெஸ் அப்படிங்கிறது மாதிரி தான். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 அயன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏவிரி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தரக்கூடிய மிஷன் தாங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கல்ஃப் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கல்ஃப் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தனை போயிட்டு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி அங்கே கோல்ஃபிங் கிளாத்ஸ் ஒன்று எடுக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அங்கே அந்த கோல்ஃப் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளாத்தை போயிட்டு எடுத்து ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ இங்கேருந்து அங்கே அவ்வளோக்கு தூரம்லாம் இருக்காது, வந்தாச்சுல்ல. ஸோ இதை எடுத்துகிட்டு அது தூக்கி போடும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ டாம் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கலகலப்பாக மாறிடும். அந்தளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு கல்ஃப் கோர்ட்டுக்கு போகிற மாதிரியே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஃப்லிங்ஸ் கோல்ஃப் கிளப் அப்படிங்கிற இந்த கோல்ஃப் கிளப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணும். இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் அங்கே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருவாங்க அந்த கார்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கன் எடுத்துகிட்டு அந்த கோல்ஃப் கிளப்புக்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு மிஷன் அவங்களுக்கு தெரியலாம். இதோ இருக்கிறானா இவனை தான் போயிட்டு போட்டு தரணும். இப்போ பாருங்களேன், இங்கே உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய கன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கா, இப்போ போகும்போது நம்மளுடைய கன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருவாங்க. ஸோ மில்லி வெப்பன் எதுவோ அதை மட்டும் தான் வச்சு நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அதாவது செயின்ஸாக மட்டும்தான் இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மில்லி வெப்பனாக இருக்குது. ஸோ அதை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு ப்ளே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வேலைக்காகாது, நம்மளுடைய கன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்த கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கோங்க. இல்லைனா நீங்கள் பைக்கில் தான் வரீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கார் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று இருக்கா, இதில் கரெக்டாக உங்களுடைய காரை வச்சு ஏறிங்க. ஒரு 2 ஆர் 3 ட்ரை எடுக்கும், ஏன்னா அவன் கரெக்டாக துள்ள மாட்டான். ஸோ துள்ளின உடனே அப்படியே இங்கே இந்த ஃபென்ஸ் எல்லாம் தாண்டி இங்கே வந்து எகிரி குதித்து இங்கே வந்துடுங்க. ஸோ இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோல்ஃப் கார் ஏதாவது உண்டு பாருங்கள், அது இருக்குமான்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசால்ட் ரைஃபிள் கன்று தான் வச்சு அதை சுடுங்க. லைக் M4 M60 இந்த மாதிரிப்பட்ட கன்ஸ் எதாவது வச்சு சுடுங்க. நீங்கள் பக்கத்தில் போகணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொல்ல வந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவனை போடுங்க. ஸோ இப்போ வரானுங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ பெரிய மிஷன் முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா $500 தான். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த கேடி அப்படிங்கிற இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வர போங்க. இப்போ இங்கே பெய்யாச்சா, இப்போ இந்த கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் போகும்போது ஒன்றும் இல்லை, ஏன்னா அது இப்படி வெளியே வந்துடுமா, அதை இப்படி எடுத்துகிட்டு
மறுபடியும் அப்போ போகிற மாதிரி இருக்கும். ஸோ மிஷனையும் முடித்த மாதிரி இருக்கும் அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சார் எஸ் சார். இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொலனல் கோர்ட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தருவான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷன்ஸ் முடிப்பீங்க. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு மிலிட்ரி ஹார்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வரணும், அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேங்கை திருடுறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி ஹார்ட்வேர்னால என்னது, ஒரு முக்கியமான ஒரு டேங்க் தானே. ஸோ அந்த டேங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பண்ணணும். ஸோ இப்போ அதில் போட்டிருக்கா ஃபைண்ட் அ வே டு ஸ்டீல் த டேங்க்னு. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, இந்த டேங்குக்கு அப்படியே போய்ட்டு எடுப்பீங்க, அவ்வளோதானே. ஸோ பட் ஆனால் இந்த டைமில் அதை பண்ணாதீங்க. ஸோ அந்த மிஷனை நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரிக் இருக்குது. அது 2 சான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கார் எடுத்துகிட்டு போங்க. ஸோ செகண்ட் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டுருக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டேங்க்குக்கு ஃப்ரெண்டில் போய்ட்டு உங்களுடைய காரை போய்ட்டு பார்க் பண்ணுங்கள். பைக் எடுக்காதீங்க, காரில் போய்ட்டு கொண்டு விட்ருங்க ஃப்ரெண்டில். ஸோ சப்போஸ் உங்களுடைய லக் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும்போது நீங்கள் அப்படியே இறங்கி அந்த டேங்கை எடுத்துகிட்டு போயிருங்க. சப்போஸ் உங்களுக்கு அன்லக்கின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே கொண்டு விட்டாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்ம அப்புறமா காரெல்லாம் மொத்தமாக இடிஞ்சிரும். ஸோ இதனால் நான் இந்த ட்ரிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கார் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இப்போ இருக்கா, இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனட் ஷாப் ஒன்று இருக்கும். இங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிற்பாங்க, இல்லை போட்டிருக்கா கோ கெட் சம் டோனட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்குங்க. இப்போ அழகாக நீங்கள் இறங்குங்க. அவனுங்க அப்படியே ஏதோ ஒரு சிலை மாதிரி நிற்பானுங்க, நீங்கள் எதுவுமே பண்ண கிடையாது, தேவையில்லை. அப்படியே அவனை போய்ட்டு எடுத்துகிட்டு இந்த டேங்க் அப்படியே போய்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த டேங்கில் ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா ஒன்றுமே தேவை கிடையாது. ஏன்னா அந்த எஃப்ஐபி ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தா காரில் வருவானுங்க, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேங்கில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் சுடுறதெல்லாம் நீங்கள் இடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்சிருமா. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிட்டனேஷனையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இடிக்கிறீங்கன்னு அது அப்படிலாம் கணக்கு கிடையாது, அது ஒரு டைமர் மாதிரி. ஸோ அந்த டைமுக்கு முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு விடணும். பட் ஆனால் அது ரொம்ப ஈஸி தான். ஸோ ட்ரைவ் த டேங்க் இன்டு த கராஜன் இருக்கா, இதை போய்ட்டு கொண்டு விடுங்க. ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். பட் ஆனால் என்னன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ பெரிய பெரிய கன்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் முடிக்க முடியும். அண்டு நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாஸ் மக் ஷாட். இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஸ்டுடியோ அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தன் தருவான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் ஸ்டுடியோ அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமாவே 2 ரூத்லெஸ்ஸான மிஷன்ஸ் உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டில்டோ டூடோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்த்தாஸ் மக் ஷாட் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் மேன் கூட வந்து பார்த்திங்கன்னா கேண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருப்பானா, இந்த இருக்காரனா அந்த காங்கிரஸ் மேனு. ஸோ இவனையும் அவளையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அவனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் ஷ்ரப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அண்டு கேண்டியையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் மேலே தான் ஏறி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். பட் ஆனால் இந்த தடவை அதை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக என்ன பண்ணணும்னா அந்த பில்டிங்கை ஏத்தாப்பில் அதே மாதிரி கொண்டு விடுங்க. அந்த எல்லோ கலர் மார்க்கர் இருக்கா, அதுக்கு ஏத்தாப்பில் இங்கே ஒரு பால்கனி மாதிரி ஒரு பில்டிங் இருக்கா, இதில் போய்ட்டு கொண்டு விடுங்க. நீங்கள் அதுக்குன்னு மேலே போய்ட்டு அங்கே போய்ட்டு டைமே வேஸ்ட் பண்ணண்டா. அண்ட் மிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ரூத்லெஸ்ஸாக தான் தெரியும். ஸோ அப்படி இதில் ஒரு 3 ஃபோட்டோஸும் எடுங்க. ஏன்னா 1 எடுக்க முடியாது, 3 எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடியும். ஸோ இப்போ அவன் தந்துட்டானா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் வாண்டட் லெவல் இருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிலிம் ஸ்டுடியோவில் போய்ட்டு கொண்டு விட்ருங்க. இப்போ இதில் ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் அந்த பில்டிங்கில் ஏறி போயிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங்லேருந்து நீங்கள் கீழே இறங்கி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு 5 ஸ்டார் வாண்டட் லெவலா. ஸோ எஃப்ஐபியிலேருந்து போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்று போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஹெல்த்தையுமே உங்களுக்கு தீத்துருவாங்க. ஏன் உங்களை சாவடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஆனால் மிஷனில் இப்படி காணிக்கும், நீங்கள் மேலே தான் போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கும். பட் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் இங்கேருந்தே ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதானே, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக சுடுவாங்க என்ன பாருங்க, அதுக்குள்ளே சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே சுட்டு தகர்த்து விட்றானுங்க பாருங்க.
ஸோ டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா மிஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. ஸோ எப்படியோ மிஷனை முடிச்சாச்சா. ஸோ நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ரப்பவுட். இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டியாஸும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளணும். அதாவது லேண்ட்ஸும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லேண்ட்ஸ் வேண்ட்ஸும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா டியாஸை போய்ட்டு போட்டு தள்ளணும். ஸோ லேண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா M4 அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்டான ஹெவியான வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வரோன்னா, ஸோ அதை பார்த்து அசந்து டாமி வந்து பார்த்திங்கன்னா டியாஸை போய்ட்டு போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்னென்னா டியாஸோடைய ஆளுங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். அவனுங்க எவ்வளோ பெரிய ரூத்லெஸ்ஸான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதுலேயும் வேறு டியாஸ்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தரமான கன் இருக்கும். ஸோ இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ் வேண்ட்ஸோடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அண்டு உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறவங்கள தானே போட்டு தரணும். பட் ஆனால் இந்த இடம் அவங்க பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த்து கூட உங்களுக்கு குறையாது. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுங்களையுமே நீங்கள் போய்ட்டு போட்டு தள்ளிடுங்க. ஸோ 100 லெவலில் தான் வரும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போங்க. ஸோ அவனுங்க சுடாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தே குறையாது. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கு கிடையாது, ஒரு கிளிட்ஜு தான். அந்த கிளிட்ஜை யூஸ் பண்ணாலும் உங்களால் கரெக்டாக அந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிக்க முடியும். பட் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு இந்த கிளிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா GTA வைஸ் சிட்டி டெஃபினேட்டிவ் எடிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலை. பட் ஆனால் ஒரிஜினல் GTA வைஸ் சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்கா, இதில் போய்ட்டு ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா கிளிட்ஜாக உள்ளே வந்துட்டிங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ மேலே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே டியாஸு சிலை போல் நின்றுக்கிட்டு இருப்பான். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கன் எடுத்து போட்டு தள்ளுங்க. அவன் மேலே படலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் தள்ளி போய்ட்டு போட்டு தள்ளுங்க. ஸோ ஒரு 4 அடியில் செத்துருவான் டியாஸு. ஸோ என்ன தான் பெரிய குண்டனாக இருந்தாலுமோ இந்த வெஸ்சிட்டி மேன்ஷனே இந்த மேன்ஷனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிடுவான். அண்ட் இப்போ வந்த வழியோட போகாமல் நான் போகிற மாதிரியே போங்க, இல்லைனா வேறு எதுவுமே உங்களுக்கு எக்ஸிட் ஆக முடியாது. இந்த ரைட் சைடோடு அப்படி நேராக போய்கிட்டே இருங்க. அப்படி நேராக போயிட்டு இப்போ கட்சின் ப்ளே ஆகுதா, இப்போ போயிருங்க. அவ்வளோதாங்க. இந்த மிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.